அவங்கள அந்த அம்மா சும்மா விட மாட்டா. அந்த சக்தியே அவங்களுக்கு சரியான தண்டனையை கொடுத்துருவா. பரமேஸ்வரி அம்மா, இப்படி எல்லாம் சென்டிமெண்டா பேசி நீங்க தப்பிக்க முடியாது. சிலை காணாம போனது ஊர் பிரச்சனை. நமக்கு ஏதாவது பிரச்சனைனா கோயிலுக்கு போய் சாமி கிட்ட முறையிடுவோம். இப்ப அந்த சாமியே காணாம போயிருக்குன்னா அது இந்த ஊருக்கு நல்லதா தோணல. ஏதோ பெருசா கேடு நடக்க போதுதான் தோணுது. அப்படி எதுவும் நடக்கிறதுக்குள்ள சாமி சிலையை கொண்டு வந்து கோயிலுக்குள்ள வச்சிருக்குன்னு தான் சொல்றோம். நான் தான் சிலையவே எடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள நீங்க கோயிலுக்குள்ள வச்சிடுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் தான் எடுத்தேன்னு நீங்க முடிவே பண்ணிட்டீங்களா? அம்மா, சாமி காரியத்தோட விளையாட வேண்டாம். சிலையை எடுத்துருந்தா கொடுத்துருக்கம்மா. ஏற்கனவே ரொம்ப வருஷமா கும்பாபிஷேகம் நடக்காதனால ஊருக்குள்ள நிறைய பிரச்சனைங்க நடந்துட்டு இருக்குமா. தெய்வ குத்தத்தினால நல்ல மழை இல்லம்மா. விவசாயத்தை நம்பி இருக்கிற நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். இப்பவும் சாமி சிலை இல்லாம கும்பாபிஷேகம் நடக்காம போனா அந்த ஆத்தா ஊரை என்ன பண்ணுவாளோன்னு நினைச்சாலே பயமா இருக்குமா. தயவு செஞ்சு சிலையை கொடுத்துருங்கம்மா. யோ, எங்க அத்தைக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். திருப்பி சிலையை எடுத்துட்டு வந்து கொடு, அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, பாத்துக்கோ. நீ இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? சாமுண்டீஸ்வரி அம்மா எந்த தப்பு செய்யலன்னு சொல்றாங்க. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை ஆதாரம் அவங்களுக்கு எதிரா இருக்கு. அதுக்கு என்ன பண்றது இப்போ? இந்த பாருங்க, ஏற்கனவே இந்த மாதிரி சாமி நகைங்க காணாம போனப்ப வெறுமனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தீங்கல்ல, அதே மாதிரி இந்த அம்மா மேலையும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. போலீஸ் விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா உண்மை வெளியே வரப்போகுது. ஆமா, இவர் சொல்ற மாதிரி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். எனக்கு ஒரு சட்டம், இவங்களுக்கு ஒரு சட்டமா? இந்த பஞ்சாயத்து பாரபட்சம் இல்லாம நடந்துக்கணும். ஆமா, போலீஸ்ல புகார் கொடுங்க. அப்பதான் எல்லா உண்மையும் வெளியே வரும். சரி, நீங்க எல்லாரும் சொல்றதுனால போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். ஐயா, எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. சிலை யார் எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நான் சிலையை கொண்டு வந்து பஞ்சாயத்துல ஒப்படைக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, டைம் எல்லாம் கொடுக்க முடியாது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா சரி. இவன் வேற நேரம் கட்ட நேரத்துல போன் பண்ணி தொலைக்கிறான்.